Hi friends, நான் உங்க வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 700 subscribers real life goals experience தாங்க வந்து பார்க்க போறோம். நம்மளுடைய வாழ்க்கையில சிறு வயதிலிருந்தே சின்ன சின்ன ஆசைகள் இருக்குங்க. அந்த ஆசைகளுக்கு நம்மளுடைய பெற்றோர்கள் தடை விதிச்சிருக்கலாம். அதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த நிறைவேறாத ஆசையை என்னைக்காவது நம்ம நிறைவேற்றியே பார்க்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் நம்மளுடைய மனசுக்குள்ளே பயங்கரமாக வருங்க. ஆனால் அது நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் நம்ம ஒரு சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும். பெரும்பாலான நேரத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளை தான் ஃபேஸ் பண்ணுவோம். அதுலேயும் அமானுஷமான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து உங்களால் வெளியே வர முடியுமா, இல்லைனா அந்த பிரச்சனையினால் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு பெங்களூர்ல இருந்து சங்கீதா அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுடைய தோழி ருக்மணிக்கு நடந்த ஒரு நிகழ்வுங்க. சரி, கதையுடைய ஸ்டார்ட்லேருந்தே வர ஆரம்பிப்போமே. சங்கீதா அண்ட் ருக்மணி ரெண்டு பேருமே மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த பெண்கள் தான். ஸோ சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தான் படிக்கிறாங்க. ஏன்னா இவங்க பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ நெய்பர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா விளையாடுறது, அதுக்கப்புறம் ஒன்றா ஸ்கூலுக்கு போகிறது, ஸ்கூல்லேருந்து திரும்பி வருது. இந்த ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா படிப்பாங்களாம். ஆனால் இந்த ருக்மணி பார்த்திங்கன்னா ஒரு டாப் நாச் A+ கிரேட் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி படிக்கிறவங்க. ஸோ சங்கீதா எப்பயுமே ரொம்ப லைவ்லியாக ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் ருக்மணி எப்பயுமே ரொம்ப சைலண்ட்டாக ஏதோ ஒன்று வாழ்க்கையை தொலைச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கேரக்டர். இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ருக்மணியோட பேரண்ட்ஸ் ரொம்பவும் ஸ்ட்ரிக்டான ஒரு பேரண்ட்ஸுங்க. அதாவது இந்த ட்ரெஸ்ஸு தான் போடணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் நிற்கணும், பொண்ணுனா ஒரு அளவுக்கு தான் பேசணும், எப்பயுமே சென்டிமீட்டர் அளவில் ஸ்கேல் எடுத்துகிட்டு போயிட்டு அது அளந்து தான் பேசணும்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேரண்ட்ஸுங்க. ஸோ ருக்மணியை சின்ன வயசுலேருந்தே கண்ட்ரோல் பண்ணி ஃப்ரீ டைமில் டிவி கூட கிடையாதாங்க அவங்க வீட்டில். ஸோ ஃபுல்லாக படின்னு ஃபோர்ஸ் பண்ணி ருக்மணியை படிக்க வச்சுருக்காங்க. ஸோ ருக்மணிக்கு சின்ன வயசுலேருந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கணும், எல்லாருக்கூடையும் கலந்து பேசணும், ஜாலியாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஆசைகள் இருந்திருக்கு. பட் எல்லாமே பார்த்திங்கன்னா வெறும் ஆசைகளாக மட்டுமே தான் இருக்குதுங்க. இப்படி வந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இவங்க பருவ காலம் வராங்க, அவங்களுடைய ஸ்கூலிங்கும் முடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் காலேஜுக்கு போகிறாங்க. ஸோ ருக்மணி என்ன யோசித்தாங்க அப்படின்னா, காலேஜுக்கு போயிட்டாவது நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரீடம் நம்மளுடைய பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் அவங்க யோசிச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க பேரண்ட்ஸ் இன்னமும் ஸ்ட்ரிக்டாக ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க அப்பா எந்த லெவலுக்கு போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, ருக்மணியும் சங்கீதாவும் ஒன்றா தான் காலேஜுக்கு போகிறாங்க, பஸ்ஸில் தான் போகிறாங்க. ஸோ அவங்க அப்பா பின்னாடி வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவாராம். பஸ் ஸ்டாண்டில் தூரமாக நின்று ருக்மணியை பார்த்துக்கிட்டே இருப்பாராம். அதுக்கப்புறம் அவங்க பஸ் ஏறி போகிறாங்களே, பஸ்ஸு பின்னாடியே வண்டியில் வருவாராங்க. கரெக்டாக அவங்க காலேஜிலேருந்து இறங்கி திரும்பி காலேஜுக்குள்ளே போகிற வரைக்கும் அவர் காலேஜுக்கு வெளியே நின்று கொஞ்சம் தூரமாக பார்த்துக்கிட்டு இருப்பாராம். ஸோ அவர் என்ன யோசிச்சார் அப்படின்னா, இந்த மாதிரி ருக்மணிக்கு நான் வரது தெரியாது அப்படின்னு தான் யோசிச்சார். ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் நின்றுக்கிட்டு இருந்தார். ஆனால் ருக்மணி டெய்லியும் இந்த மாதிரி ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க, ரொம்பவும் வருத்தப்பட்டிருக்காங்க. சங்கீதா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரு, நான் ஏதோ கெட்ட பொண்ணு மாதிரியும் நான் ஏதோ தப்பான செயல்கள் எல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு சந்தேகம் எங்கள் அப்பாவுக்கு இருக்குது போல இருக்குது. அதனால தான் அவர் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறாரு, எனக்கு வாழவே பிடிக்கல, என்னுடைய வீடே எனக்கு ஜெயில் மாதிரி இருக்குது அப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. பட் சங்கீதாவுக்கு தெரியும் இல்லையா இந்த மேட்டர்லாம், சின்ன வயசுலேருந்தே அவங்க பார்க்குறாங்க. ஸோ அவங்க ருக்மணியை கொஞ்சம் பாசிஃபை பண்ணுறாங்க. இல்லை பிரச்சனை இல்லைம்மா, பெற்றோர்கள் ஒரு சில நேரத்தில் பயம் இருக்கும், நீ அவங்களுடைய ஒரே டாட்டரு, ஸோ ஏதாவது தப்பாக நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயத்தினால தான் அவங்க இந்த மாதிரியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்க. அவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கு பின்னாடியும் ஒரு மிகப்பெரிய பாசம் தான் இருக்குது, அதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. பட் ருக்மணி புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இல்லைங்க. இப்படியே போயிட்டுருக்கு. காலேஜ் ஃபஸ்ட் இயர் போகுது, காலேஜ் செகண்ட் இயர் போகுது, ஃபைனல் இயர் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் ருக்மணி காலேஜுக்கு அழுகுறாங்க. சங்கீதா உடனே போயிட்டு என்னடி ஆச்சு, ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
இல்லை நான் மேலே படிக்கணும், ஹையர் டிகிரி படிக்கணும், பெரிய வேலைக்கெல்லாம் போகணும் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய கனவு. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இப்போவே எனக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, ஒரு டிகிரி படித்தா போதும், கல்யாணம் பண்ணிவிட்டு நீ செட்டில் ஆகு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எனக்கு ரொம்பவும் வருத்தமாக இருக்குது, என்னால் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் இருக்கவே முடியல, நான் செத்துடலாம் போல இருக்குது அப்படின்றலாம் பேசுகிறாங்க. உடனடியாக சங்கீதா வந்து இல்லைம்மா அப்படிலாம் பேசக்கூடாது, கொஞ்சம் நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஆண்டி கொஞ்சம் படிக்கணும்னு ஆசைப்பட்றா அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு இல்லைம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, ஆனால் வாழ்க்கைன்னு வரும்போது இதெல்லாம் சாத்தியமானு தெரியல, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா எங்களோட கடமை முடிஞ்சிடும் அப்படின்றதெல்லாம் டிப்பிக்கலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க பேரண்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெண்களை வந்து கடமையாக வந்து பார்க்குறாங்க. அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய தவறுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா தே ஹேவ் தேர் லைஃப், தே ஹேவ் தேர் ஃப்ரீடம், லெட் தெம் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். அது என்னுடைய கேரக்டர். பட் இந்த மாதிரியும் யோசிக்கிற ஆட்கள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் சங்கீதாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உடனடியாக அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து ருக்மணியோட அப்பா அம்மா கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்றா, பொண்ணு ரொம்ப நல்லா படிக்கிறா, காலேஜ் டாப்பராக இருக்கா, அப்படி இருக்கும்போது படிக்க வைக்கிறதுல என்னங்க பிரச்சனை, ஏதாவது ஃபினான்சஸ் பிரச்சனைனா சொல்லுங்கள், நானே வந்து ஸ்பான்சர் பண்ணி படிக்க வைக்கிறேன், எதுவுமே பிரச்சனை கிடையாது. பட் படிக்கட்டும், அட்லீஸ்ட் இந்த இன்னும் மாஸ்டர்ஸ் டிகிரி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களோ இல்லை வேலைக்கு அனுப்புறீங்களோ அது உங்களுடைய விருப்பம். ஆனால் அந்த பொண்ணை படிக்கணுன்றது மட்டும்தான் ஆசைப்படுது வாழ்க்கையில், அந்த பொண்ணை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. உடனே ருக்மணி அவங்க அப்பா வந்து சரி படிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாருங்க. ரொம்பவும் சந்தோஷத்தில் திரும்பியும் ருக்மணி வந்து அவங்களுடைய பேச்சுலர்ஸ் டிகிரியை முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு வந்து போகிறாங்க. ஸோ மாஸ்டர்ஸ் டிகிரிக்கு போகும்போது அவங்க வந்து கொஞ்சம் நல்லா வெல்க்ரோன் ஆகிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அடல்ட்ஹுட் ஸ்டேஜ்லாம் பீக்கில் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க அப்பா அம்மா பண்ணுற ஒரு சில விஷயங்களுக்கு வந்து எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எதிர்த்து பேசும்போதே அவங்க அப்பா ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா ருக்மணியை அடிச்சிடுறாரு. அடித்த உடனே செம்ம ஃபீல் அவங்களுக்கு. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாராம், ஆனால் அடித்ததே கிடையாதான், நல்லா செல்லம் கொடுப்பாராம். ஆனால் முதல் தடவையாக ருக்மணியை அடித்த உடனே அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல. ஸோ சங்கீதா கிட்ட வந்து அழுதுருக்காங்க வழக்கம் போல், ரொம்பவும் மன வருத்தப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சங்கீதா திரும்பியும் அவங்கள வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பரவாயில்லம்மா, கொஞ்சம் விடுமா, அப்பா தானம்மா அப்படின்றதான் கொஞ்சம் சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் இவங்க காலேஜுக்கு போகிறாங்க. ஸோ ருக்மணி வந்து ஒரு மாதிரி காலேஜில் உட்கார்ந்தாலும் அவங்க படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண விடாத மாதிரி ஒரு மாதிரி ஏதோ திங்கிங்கில் தான் இருக்காங்க. ஸோ சங்கீதா இதை நோட்டீஸ் பண்ணுறாங்க. இல்லை இது சரி கிடையாது, ஏன் இந்த பொண்ணு இப்படி இருக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருக்கோம், நம்ம வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ருக்மணி இல்லை நான் எங்கே வெளியே போகிறது, என்னெல்லாம் வெளியே அனுப்பவே மாட்டாங்க, இது பாரு எப்பயுமே இந்த சுடிதார் இது வரைக்கும் போட்டுக்கணும், அந்த மாதிரி தான் வந்து எங்கள் வீட்டில் ரூலு, நான் வெளியே வந்து நீங்கள்லாம் அழகாக ஜீன்ஸு டிஷர்ட் இப்படிலாம் போட்டுன்னு வருவீங்க, என்னால் அப்படி வர முடியுமா, ஜடை போட்டு எண்ணெய் வச்சு இழுத்து வாரிக்கிட்டு அப்படி தான் வரணும், அதுதான் எங்களோட ரூலு, என்னால் எதுவும் பண்ண முடியாதுமா, நான் வெளியே வரல, அதோட எங்கள் அப்பா அம்மா வெளியே வர்றதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா போயிட்டு கெஞ்சி கூத்தாடி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசியிருக்காங்க. ஓகேம்மா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பெர்மிஷன் கொடுத்துட்றாருங்க. ருக்மணிக்கு செம சந்தோஷம். எங்கள் அப்பா ஒத்துக்கிட்டாரா, ஐயோ என்னடா இது, உலகமே அழிய போகுது போல இருக்குதே அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவுட்டிங் வந்து வெளியே போயிருக்காங்க. இந்த ஒண்டர்லா அந்த மாதிரி இடத்துலலாம் போயிட்டு தீம் பார்க்கில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ருக்மணி வந்திருக்காங்கப்பா. இருந்ததுலேயே அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமான நாளாக அதுதான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒரு சந்தோஷம் ஜஸ்ட் ஒரு மணி நேரம் கூட இல்லைங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு வரும்போதே அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாளைக்கு ஜாலியாக இருந்தியாம்மா, ஜாலியாக இருந்தேன்ப்பா, சரி இந்த சந்தோஷத்தில் நீ சந்தோஷமாக இருந்த, நீ வேணும்னு கேட்டதை நான் வந்து ஒத்துக்கிட்டேன், அதே மாதிரி நான் வேணும்னு கேட்குறது நீ ஒத்துக்கிறியா அப்படின்றாரு. என்னப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பையன் பார்த்துருக்கம்மா, நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க, ஒத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு அப்படியே ஷாக்கு. அப்பா இப்போ தான்ப்பா மாஸ்டர்ஸ் டிகிரி ஜாயின் பண்ணியிருக்கேன், என்னப்பா, இல்லைம்மா உடனே கல்யாணம்லாம் வேணாம், டிகிரி முடிச்சோடனே கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டாங்க, நீ படிக்கணும்னு ஆசைப்பட்டா நாங்கள் படிக்க வைக்கிறோம், ஏதோ ட்ரிப்புக்கு போகணுன்னு ஆசைப்பட்டா ஏதோ ஒரு நாள் ஜாலியாக போயிட்டு ஜாலியாக இருந்துட்டு வந்தேன், உங்கள் ஆசையெல்லாம் நாங்கள் நிறைவேற்றுறோம்ல, எங்கள் ஆசையை நீ நிறைவேற்று அப்படின்றது அவங்க அப்பா. அவங்க அம்மாவும் சேர்ந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் இவங்களை வந்து பெண் பார்க்கறதுக்காக மாப்பிள்ளை வீட்டார் வராங்க. பார்த்த உடனே அவங்களாவது வந்து பிடிக்கலன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அவங்களும்ப்பா பொண்ணு வந்து தேவாதட்சிணமாக இருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்காங்க, அழகாக இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பெண்ணு வந்து எனக்கு கிடைக்கிறதே வந்து ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு மாப்பிள்ளை வந்து பேசுகிறாப்புல. என்னடா இவன் வேறு எப்படி பேசுகிறானே அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. படிப்பு முடிஞ்சு அடுத்த ஒரு மாதத்தில் கல்யாணம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. நிச்சயம் வந்து டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க.
இவங்களுடைய வாழ்க்கையை டோட்டலாக இருண்டு போன மாதிரி தான் ருக்மணி ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலேஜுக்கு வராங்க, அழுகுறாங்க. எனக்கு வந்து வாழ பிடிக்கல, நான் செத்துற போகிறேன், நான் இருக்கிறதுனால தான் இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு திரும்ப அதே வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் சங்கீதா திரும்பியும் அவங்கள ஒரு மாதிரி இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கக்கூடாது, நீ யோசிக்கிறது தப்பு அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வச்சு, அழுகாதம்மா, காலம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும். என்ன பதில் சொல்லணும்னா 2 வருஷத்தில் என்னுடைய படிப்பு முடிஞ்சிடும், படிப்பு முடிஞ்ச உடனே கல்யாணம், எப்படி பதில் சொல்லும்? எதுவும் பதில் சொல்லாது. நானும் அந்த ரொபாட்டிக் லைஃப்குள்ளே தான் போய் மாட்டணும், எனக்கு என்னென்னலாம் ஆசை இருக்குது தெரியுமா, என் ஆசை என்னென்னு உங்ககிட்ட கூட சொன்னதில்லை தெரியுமா அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, என்னடி ஆசை உனக்கு? எனக்கு அட்லீஸ்ட் கல்யாணம் எப்படியும் 2 வருஷத்துலன்னு சொல்லிட்டாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வெளியூர் ட்ரிப்பு போகணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும், ஜாலியாக இருக்கணும். அந்த இடத்துல எங்கள் அப்பா அம்மா இருக்கக்கூடாது, என்ன இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படி தான் உட்காரணும், இப்படி தான் பேசணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஒரு மாதிரி நானாக இருக்கணும், நான் என்னென்னலாம் மனசில் ஆசைப்படுறேனோ எல்லாமே செய்யணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்கள் அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கி ஒரு நாள் ட்ரிப்புக்கு நம்ம போயிட்டு வந்தோம். இப்போ நம்ம வெளியூர் போனோம் அப்படின்னா மினிமம் ஒரு 3லேருந்து 4 நாள் ஆகும். அந்த விஷயத்துக்கு எப்படி உங்கள் அப்பா ஒத்துப்பாருன்னு தெரியலையே. இல்லை, நான் பேசுகிறேன், இந்த வாட்டி நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி ருக்மணி சொல்கிறாங்க. இன்னடி சண்டை போடுற, ஆல்ரெடி அடிச்சிட்டார், இந்த வாட்டி அடித்தார்னா நான் திருப்பி அடிக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு தைரியம். ருக்மணி போகிறாங்க, போயிட்டு அவங்க அப்பா கிட்ட, அப்பா சரிப்பா, உங்கள் ஆசைப்படி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்ல, 2 வருஷத்தில் படிப்பு முடிஞ்சோன்னா கல்யாணம் பண்ண சொல்கிறீங்க, இவன் வரானோ இல்லை இவனை விட்டுட்டு வேற எவனாவது பிடிச்சி ஒரு கழுதையை கட்ட சொன்னாலும் நான் கட்டிக்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியூர் ட்ரிப்புக்கு போகணும், இதுக்கு நீங்கள் சம்மதிக்கணும், இது என்னோட ஆசை, நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவன் அப்பா செம்ம டென்ஷன் ஆகி பயங்கரமாக தபோதிமோன்னு கத்துறாரு, பாத்திரம்லாம் தூக்கி உடைக்கிறாரு. நீங்கள் என்னத்தை வேணா உடப்பா, என் மண்டே வேணா உட, எனக்கு பிரச்சனை கிடையாது, உங்களோட விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னா இதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைனா நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கல்யாணத்துக்கு முன்னாடி நான் செத்துருவேன் அப்படின்ற ஒரு பயம் பொறுத்துறாங்க. இப்படி சொன்ன உடனே அவங்களுக்கு பயமாயிடுது ருக்மணி அவங்க அப்பா அம்மாவுக்கு. சரிம்மா பரவாயில்லம்மா, நீ போயிட்டு வாம்மா, ஆனால் ஒரே கண்டிஷன், நான் எந்த ஊருக்கு போகிறேன்றதை சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் சொன்னேன் அப்படின்னா நான் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிற்பீங்க, அங்கேயும் எனக்கு டார்ச்சர் கொடுப்பீங்க, எனக்கு இந்த டார்ச்சரே தேவையில்லை, நான் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் உடைச்சி பேசுகிறாங்க. அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. சரி பரவாயில்ல, பொண்ணு வளர்ந்துட்டா, கொஞ்சம் விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க, காசை கொடுக்குறாங்க. ஃபைனலாக இவங்க பார்த்திங்கன்னா மைசூருக்கு ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணிடுறாங்க. ஒரு 3 நாள் இவங்க கரெக்டாக மைசூருக்கு போகிறாங்க. ட்ரெயின்லேருந்து இறங்குற வரைக்கும் ருக்மணி பார்த்திங்கன்னா சுடிதார் கிடிதார்லாம் போட்டுன்னு வராங்க. கரெக்டாக ட்ரெயின்லேருந்து இறங்கினதுக்கப்புறம் இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுடைய சூட்கேஸை எடுத்துகிட்டு இவங்க வாஷ்ரூம்குள்ளே போகிறாங்க. என்னடா இவ சூட்கேஸ் எடுத்துன்னு போகிறாள் அப்படின்னு பார்த்தா, போயிட்டு வெளியே வராங்க பாருங்கள், அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே செம்ம ஷாக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ருக்மணியை அந்த மாதிரி அவங்க பார்த்ததே கிடையாது. லூஸ் ஹேரு, டிஷர்ட் அண்ட் ஜீன்ஸ் போட்டுக்கிறாங்க, பயங்கர ஸ்டைலிஷாக இருக்காங்க, மேக்கப்லாம் போட்டு செம்ம ஸ்டைலிஷான வாக்கு. எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஷாக்கு. ஹேய் ருக்கு, நீயா இப்படி இருக்கிறியே, பயங்கரமாக இருக்கிறியே, உன்னை பார்த்தா எங்களுக்கே லவ் பண்ணணும்னு தோணுதே, அப்படி இப்படின்லாம் ஏற்றி விட்றாங்க. அந்த 3 நாள் செம்ம சந்தோஷமாக இருக்காங்க. அந்த 3 நாளோட முடிவில் ருக்மணி அவங்க அப்பா அம்மாவுக்கு அப்போ தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணும்போது அவங்க அப்பா, அம்மா நீ 3 நாள் சந்தோஷமாக இருந்துட்டுல, இன்னொரு விஷயம் சொல்லட்டா, எதுக்குமா 2 வருஷம் காசை வேஸ்ட் பண்ணி காசை கட்டி படித்து அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணுறது, காலேஜுக்கு நிறுத்திடலாமா, நீ காலேஜுக்கு போக தேவையில்ல, ஸ்ட்ரைட்டாகவே இன்னொரு 1 மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்போ நான் நிறையா பேச ஆரம்பிச்சிட்டேன், மிரட்ட ஆரம்பிச்சிட்டேன், இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, கட் பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஒன்றும் புரியல, இவங்க அழுகுறாங்க. அந்த இடத்துல எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க, முன்னாடி அழுதா ரொம்ப அசிங்கமாக போயிடும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டாபாவில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டாபாவோட வாஷ்ரூம் ரொம்ப கேவலமாக இருக்குது. இவங்க நல்ல பர்ஃப்யூம்லாம் அடிச்சிருக்காங்க, உள்ளே போகிறாங்க, ரொம்ப நாத்தடிக்குது, திரும்பி ஃபுல் பர்ஃப்யூம் எடுத்து அடிச்சுக்கிறாங்க, அடிச்சுட்டு அந்த டாபாக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு உட்காந்து அழுகுறாங்க, அழுது முடிச்சுட்டு வெளியே வராங்க. சைலண்ட்டாகவே வராங்க. இந்த விஷயத்த சங்கீதா நோட்டீஸ் பண்ணிடுறாங்க, என்னடி ஆச்சு அப்படின்னு. இல்லை எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லலை, அப்படியே சைலண்ட்டாக அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்க. அப்படியே திரும்பியும் வராங்க ஊருக்கு, வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்த நாள் காலேஜுக்கு வரல, 2 நாள் ஆகியும் காலேஜுக்கு வரல, 1 வாரம் ஆகியும் காலேஜுக்கு வரல. பக்கத்து வீட்டில் தானே இருக்காங்க சங்கீதா. சரி நம்ம போய் பார்க்கலாம், ஏன் இவள் காலேஜுக்கு வர மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் காலேஜுக்கு வர மாட்டாமா, இவளுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்கிறாருங்க. பயங்கர ஷாக் ஆகுது சங்கீதா. என்ன அங்கிள் இப்படிலாம் சொல்கிறீங்க? ஆமாம்மா, கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டோம், பொண்ணு போகிற போக்கு சரியில்லை, இதுக்கப்புறம் செட் ஆகாது, எவ்வளோ தான் நாங்களும் அடிக்கடிக்க வைக்கிறது, இதுக்கு மேலே முடியாது, ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டா நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் அப்படின்ற ஒரு டிப்பிக்கல் டைலாக். அங்கிள் இல்லை அங்கிள், அவள் படிக்கணும் அங்கிள், நல்லா படிக்கிற அங்கிள், மாஸ்டர்ஸ் டிகிரி அங்கிள். இல்லைம்மா படித்து என்னம்மா யூஸு, எப்படி இருந்தாலும் படித்து கல்யாணம் தானம்மா பண்ண போகிறோம், இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிடறோம்மா, பிரச்சனை இல்லை அப்படின்றார். என்ன சொல்கிறதுன்னு தெரியல, கம்முன்னு கிளம்பி போயிடுறாங்க. ஒரு வாரம் பயங்கர ஃபீலிங்கில் தான் இருக்காங்க சங்கீதாவும்.
ஒரு வாரம் கழிச்சு திடீர்னு பார்த்தா ருக்மணி காலேஜுக்கு வராங்க. ஆனால் இந்த தடவை பயங்கர ஸ்டைலிஷாக வராங்க. எப்படின்னா அந்த மைசூருக்கு வரும்போது டிஷர்ட்டு ஜீன்ஸு இதெல்லாம் போட்டு மேக்கப்லாம் போட்டு நல்லா ஸ்டைலிஷாக வந்தாங்க இல்லையா, எக்ஸாக்டாக அதே மாதிரி வராங்க. செம்ம ஷாக்கு. இன்னாடி பயங்கர டிரான்ஸ்ஃபார்ம், எப்படி காலேஜுக்கு வந்த? எங்கள் அப்பா அனுப்பி விட்டாருப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொன்று தெரியுமா, என் கல்யாணம் நின்றுடுச்சு. அந்த மாப்பிள்ளை ஒருத்தன் வந்து கட்டிக்கிறேன்னு ஒரே காலில் நின்றுக்கிட்டு இருந்தால அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. என்னடி நீ சொல்கிற அப்படின்னா ஒன்றும் புரியல. அன்னையிலேருந்து ருக்மணியோடைய சேஞ்ச் ஓவரை சங்கீதா நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா விஷயங்கள்லேருந்து, அவங்க பேசுகிற விதத்துலேருந்து, அவங்க உட்கார்றதுல ஒரு தனி விதமான கான்ஃபிடென்ஸ், நடக்கிறதுல ஒரு தனி விதமான கான்ஃபிடென்ஸ், எல்லாமே வந்து அவங்க எப்படி ஆசைப்பட்டாங்களோ அது மாதிரி தான் நடந்துருக்காங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை தவிர, அவங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, படிக்க முடியல. ஏன்னா இவங்க ரொம்ப அந்த என்டர்டெயின்மெண்ட் சைடுக்குள்ளே போனதுனால படிப்பு அப்படின்றது வந்து லேக்கிங் ஆகுது. சங்கீதா வந்து கூப்பிட்டு பேசுகிறாங்க, ஏன்டி இந்த மாதிரி பண்ணுற, நீ நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தியா, இப்போ படிக்கிறது இல்லை அப்படின்னா. சரி இப்படி இருந்தாலும் படிச்சுக்கலாமே, அதில் என்ன இருக்குது, உனக்கு ஒன்று சொல்லுடா, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கான், நான் லவ் பண்ணுறேன் அப்படின்றாங்க. என்னது லவ் பண்ணுறியா, என்னடி நீ சொல்கிற, உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச பிக்சர், அவரு கிடக்குறாரு, என் பாய் ஃப்ரெண்ட் எல்லாத்தையும் சமாளிச்சு பாண்டியா, அவன் எப்படி தெரியுமா இருக்கிறான், சும்மா அப்படியே ரித்திக் ரோஷன் மாதிரி இருக்கிறாண்டி, தகதகான்னு மின்றாண்டி, ஒரு வாட்டி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவே அப்படின்னு சொல்லி சங்கீதா சொல்கிறாங்க. நீ வேறு உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு நீ உஷார் பண்ணலான்னு நினைக்கிறியா, நான் கல்யாணம் பண்ணுவேன், என் கல்யாணத்தில் நீ பார்த்துக்கோ என்னுடைய பாய் ஃப்ரெண்டை அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா வந்து வெட்டி விடுறாங்க. அப்படியே போக 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 ஒரு 6 மாதம் இப்படியே ட்ராவல் ஆகுது. பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. 6 மாதத்தில் இவங்களுக்கு வந்து நிறையா வாட்டி என்கேஜ்மெண்ட் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகுது. ஆனால் ஒரு தடவையும் என்கேஜ்மெண்ட் பண்ண மாப்பிள்ளைக்கு கை உடையுது, கால் உடையுது, ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லைனா வந்து அவங்க ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்துடுறாங்க, இதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணமே நடக்கக்கூடாதுன்ற லெவலுக்கு வந்து அவங்க போயிடுறாங்க. ஸோ எல்லா தடவையுமே வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் அப்படியே கட் ஆகிட்டே வருது. இந்த ஒரு விஷயம் சங்கீதாவுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ருக்மணியும் வந்து பார்க்குறாங்க, டே பை டே அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டை பற்றியே தான் பேசுகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்க பாய் ஃப்ரெண்டோடைய ஃபோட்டோவும் காட்டலை, அவங்கக்கிட்ட பேசவும் வைக்கல, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் இன்ட்ரடியூஸும் பண்ணலை. ஸோ அப்படின்னு இருக்கும்போது உண்மையிலே இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா இல்லையா ஒன்றுமே புரியல. ஆனால் இந்த சேஞ்ச் ஓவர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. 6 மாதம் தாங்க இந்த சந்தோஷம். 6 மாதம் கழித்து ருக்மணி அவங்களுடைய ஃபேஸில் வந்து அந்த க்ளோ, அவங்க நடந்து வந்தால் ஒரு விதமான ஒரு வாசம், அந்த 6 மாதம் டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசனை இருந்ததான். அந்த வாசனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சுது, க்ளோ போக ஆரம்பிச்சுது, ஃபேஸில் அவங்களுடைய சந்தோஷம் வந்து போக ஆரம்பிச்சுது, கண்ணில் வந்து பார்த்திங்கன்னா டார்க் சர்க்கிள்ஸ் வர ஆரம்பிச்சுது. ஆனால் அவங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க, பட் அவங்களுடைய ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து இவ்வளோ அளவுக்கு டிஃப்ரென்சஸ் ஏற்படுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. இதே டைமில் அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பாவுடைய பிஸ்னஸ் வந்து பயங்கரமாக படுத்துக்குச்சு. நல்லா ஓரளவுக்கு டீசெண்டான வெல்த்தியான ஃபேமிலியாக இருந்து ரொம்பவும் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அவங்க அம்மா படுக்கை ஆகிட்டாங்க. இந்த மாதிரி எல்லா நெகட்டிவான விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ருக்மணியோடைய வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பேட்டர்னை வந்து சங்கீதா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இது இந்த மாதிரியெல்லாம் நடக்குது, ருக்கு இன்னும் உனக்கு கவலையாகவே இல்லை, நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஸ்டோன் ஹார்ட்டடாக வந்து பேசுகிறாங்க. இல்லை இது ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ருக்மணி சொல்கிறாங்க, அந்த மாதிரி நான் மொட்டை மாடிக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க. காலேஜோடைய கேம்பஸோடைய மொட்டை மாடி. மொட்டை மாடிக்கு 12 மணி வெயிலில் என்னடி பண்ண போகிறேன்னா, என் பாய் ஃப்ரெண்ட் வரேன்னு சொன்னான். நம்ம லேடிஸ் காலேஜ், எப்படி உன் பாய் ஃப்ரெண்ட் வருவான், எப்படி உன் பாய் ஃப்ரெண்ட் மொட்டை மாடி வரைக்கும் வருவான், அதெல்லாம் தெரியாது, அவன் சொன்னானா சார்பாக வந்துடுவான், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சருன்னு எழுந்து போயிடுறாங்க. இப்போ சங்கீதாவுக்கு வந்து ருக்மணியோடைய பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தே ஆகணும். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சைலண்ட்டாக ருக்மணி பின்னாடியே போகிறாங்க. ருக்மணிக்கு தெரியாது. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கழித்து இவங்களும் மொட்டை மாடிக்கு போகிறாங்க. போய் பார்த்தா செம்ம ஷாக்குங்க. ருக்மணி வந்து தனியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. 12 மணி உச்சி வெயிலில் மொட்டை மாடியில் தனியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க யார்கிட்டயோ காற்றுல பேசிக்கிட்டு இருக்காங்க. எதிரிலேருந்து ரிப்ளை வந்தால் ஓகே அப்படின்லாம் பேசிட்டு திரும்பியும் காற்றுல பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு கை காலெலாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஐயோ என்னடா இது, இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க உடனடியாக அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்பாப்பா இந்த மாதிரி ருக்மணி பிஹேவ் பண்ணுறாப்பா அப்படின்னா, அவங்களும் ரொம்ப பயந்து போயிட்டு உடனடியாக போயிட்டு ருக்மணியோடைய அப்பா அம்மா கிட்டே இந்த மேட்டரை சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் அவன் டெய்லியும் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன பண்ணுறா, யார்கிட்ட பேசுகிறான்லாம் தெரியல, கடந்த 6 மாதங்கமாக இப்படி தான் எங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துகிறா, அடிக்கிறா, ஃபிசிக்கலாக அவள் எப்படி தான் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆனான்னு தெரில. அவங்க அப்பா வந்து நல்லா பாடி பில்டர் மாதிரி இருப்பாரான், அவருடைய கையை பிடிச்சி முறுக்கி தலையிலலாம் கொட்டி உட்கார வச்சுருக்காங்க. அந்த அளவுக்கு பவர் அவளுக்கு எங்கேருந்து வந்ததுன்னு தெரில, ஒரு மாதிரி ரொம்பவும் மன வருத்தத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. இல்லை இது வந்து ஒரு நார்மலான
நார்மலான மனுஷ செயல் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு ஜின்னுடைய வேலை மாதிரி இருக்குது. எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், அவரை வந்து கூப்பிட்டு கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பேய் ஓட்டுறவர் இருந்தாராம், சங்கீதா அப்பாவுடைய ஃப்ரெண்டு. ஸோ அவர்கிட்ட இந்த மேட்டர்லாம் சொன்னதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு, எப்போ இந்த சேஞ்ச் ஓவர் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த சேஞ்ச் ஓவர் வந்து அவங்க அந்த ட்ரிப்பு மைசூருக்கு போயிட்டு வந்தாங்களே, அதுலேருந்து தான். சரி, அப்போது அந்த பொண்ணை வந்து இங்கே கூட்டிகிட்டு வாங்க, வெளியே போகிறோம், படத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வாங்க, ஏன்னா இங்கே தான் வரோம் அப்படின்னா அவங்க வரமாட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ருக்மணியை வந்து ஏமாற்றி வெளியே படத்துக்கு போகிறோமா, நம்ம ஜாலியாக இருக்கலாம், இந்த இப்போ ப்ரெஷராக இருக்குது ஃபேமிலி சுச்சுவேஷனு, காசு அப்படி இப்படின்னு ரொம்ப தலைவலியாக இருக்குது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. கூட்டிகிட்டு அவருடைய வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போன உடனே ருக்மணியோடைய ஆட்டம் வெறி ஆட்டமாக இருக்குது. எல்லாரையும் போட்டு அடிக்கிறாங்க, எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஒருத்தர் இருக்கார் இல்லையா, பேய் ஓட்டுறவர், அவரை மட்டும் அவங்களால எதுவுமே பண்ண முடியல. அவர் அப்படியே சைலண்ட்டாக தில்லாக நின்றுக்கிட்டு இருக்காரு. உட்காரையா இல்லையா அப்படின்றாருங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்ன உடனே பட்டுன்னு உட்காடுறாங்க. உட்கார்ந்த உடனே அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ருக்மணியோடைய உடலுக்குள்ளே ஒரு ஜின் இருக்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஜின் தான் ருக்மணியோடைய உடலை கண்ட்ரோல் பண்ணுது, ஜின்னு தான் ருக்மணியோட உடலுக்குள்ளே பவர் கொடுக்குது. அந்த ஜின் எப்பெல்லாம் ருக்மணி வந்து நல்லா சந்தோஷமாக பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்களோ அந்த டைம்லலாம் அந்த ஜின் வெளியே வந்துடுது. அந்த ஜின் வந்து ருக்மணிக்கு மட்டும்தான் தெரியுது அப்படின்ற ஒரு மேட்டரை கண்டுபிடிச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஜின்னை வந்து கண்ட்ரோல் பண்ணி வெளியே எடுக்கணும்னு முயற்சி பண்ணும்போது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ஆகிடுச்சான். அந்த ஜின்னை வெளியே எடுக்கவே முடியல. சரி, அந்த ஜின்னை கேட்குறாங்க, எப்போ தான் இந்த ருக்மணியை எப்படி அட்ராக்ட் பண்ண அப்படின்னா, எனக்கு இந்த வாசனை திரவியங்களெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அழுக்காக இருக்கிற இடங்கள்லாம் நான் அதிகமாக இருப்பேன், அழுகிற பெண்கள், ரொம்பவும் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கிற பெண்கள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுவும் குறிப்பாக அழகாக இருக்கிற பெண்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் அந்த வாஷ்ரூம் போய் உட்காந்து அழுதாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த வாஷ்ரூம் ரொம்ப கலீஜாக இருந்தது. கலீஜாக இருக்கேன்னு திரும்பி வந்து இவங்க பர்ஃப்யூம் அடிச்சுட்டு தான் உள்ளே போயிருக்காங்க. ஸோ வாசனை திரவியம் அடிச்சுட்டு உள்ளே போயிருக்காங்க. அந்த இடத்துல உட்காந்து அழுதுருக்காங்க, இமோஷனலி ரொம்ப வீக்காக இருந்திருக்காங்க. ருக்மணி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்திருக்காங்க. ஸோ இந்த 3 மேட்டருமே ஜின்னை வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அதனால தான் ருக்மணியோட உடலுக்குள்ளே நான் வந்துட்டேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ருக்மணியை வந்து எனக்குள்ளே அடிமைப்படுத்திக்கிட்டு ருக்மணியோடைய உயிரை படிச்சுட்டு நான் என் கூடவே வச்சுப்பேன், அப்போ தான் என்னுடைய பவர் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரிச்சிருக்குங்க. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே அழுகிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இன்னொரு 4 மணி நேரம் ரிச்சுவலுங்க. கஷ்டப்பட்டு அந்த ஜின்னை வந்து வெளியே எடுத்திருக்காங்க. வெளியே எடுத்துட்டு ருக்மணியை திரும்பியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இதனால என்ன ஒரு பிரச்சனை ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ருக்மணி அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த ட்ரோமா இருக்குல்ல, ஜின்னெல்லாம் வெளியே எடுத்தாச்சு, ருக்மணி நார்மல் ஆகிட்டாங்க, திரும்பியும் அவங்க ஃபேமிலியில் இருக்க ஃபினான்சஸ் எல்லாமே ப்ராப்பர் ஆகிடுச்சு, எல்லாமே கரெக்ட் ஆகிடுச்சு. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம் டோட்டலாக போயிடுச்சு. இதுக்கு முன்னாடியாவது அப்பா அம்மாவுடைய கண்ட்ரோல் இருந்தது, அந்த கண்ட்ரோல் தான் கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும். ஆனால் இப்போது ருக்மணி வந்து பார்த்திங்கன்னா பிளாங்காக அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ஜின் உடலுக்குள்ளே போன ட்ரோமாவை நினச்சி அழுதுகிட்டே இருக்காங்க. என்னுடைய படிப்பும் போயிடுச்சு, அப்பா அம்மா மாதிரி கல்யாணம் பண்ணி நான் சந்தோஷமாக இருக்க முடியல. ஏன்னா லிட்டரலாக வந்து இந்த பொண்ணு பேய் பிடிச்ச பொண்ணு, இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி பரப்பி விட்டாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குது. ஸோ அப்பா அம்மாவையும் சந்தோஷப்படுத்த முடியல, என்னோடையும் சந்தோஷமாக இருக்க முடியல அப்படின்ற ஒரு மன வருத்தத்திலே இது வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா சங்கீதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா பயப்படுற மாதிரி இருந்ததா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, பயப்படுற மாதிரி இருந்ததுன்னுலாம் சொல்ல மாட்டேன். பட் ஒரு மிகப்பெரிய லைஃப் லெசன் இந்த நிகழ்விலிருந்து கிடைச்சிருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். ஒரு சில நேரங்களில் நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை ஆசைப்படுவோம். இது வந்து 2 தரப்பான லேர்னிங்ஸும் இருக்குது. பெற்றோர்களுக்கும் இருக்குது, பசங்களுக்கும் இருக்குது. பெற்றோர்கள் வந்து பசங்களை கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனால் அவங்களுக்கு உண்டான ஃப்ரீடமை தயவுசெய்து விட்டுருங்க. அவங்க ஒரு ஏஜ் வந்துடுச்சுன்னா அவங்க they will get their maturity. எங்கேயாவது தப்பாக போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணலாம், கரெக்டுங்களா? அதே மாதிரி பசங்களுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து கேர்னால பண்ணுறாங்களா இல்லை அடிமைப்படுத்தணும்னு நினச்சி பண்ணுறாங்களா அப்படின்றத கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பாருங்கள். அஃப்கோர்ஸ் உங்களுடைய வயசில் அது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாது, அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. பட் ருக்மணி வந்து அந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துருந்தாங்க அப்படின்னா, ஒருவேளை அவங்க அப்பா அம்மா கிட்ட உட்காந்து பாசமாக பேசியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் தவிர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல இந்த ஹோல் ஸ்டோரியில் எனக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, அவங்க அப்பா அம்மாவுக்கும் ருக்மணிக்கும் பெருசாக ஒரு கனெக்ட் இருந்ததே கிடையாது. சின்ன வயசுலேருந்தே ருக்மணியை வந்து கண்ட்ரோல் பண்ணி இப்படி தான் படிக்கணும், ஒரு சர்வாதிகாரி மாதிரி தான் அவங்கள ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ருக்மணிக்கு அந்த ஒரு பாசம்
இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு கண்ட்ரோல்டான பாசமாக இருக்கிறதுனால ஒருவேளை என் மனசில் இதை ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி ஓப்பன் அப் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க என்னை அடிப்பாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலே அவங்க வாழ்ந்துருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து அந்த நிகழ்வுகளை எங்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோட இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இல்லை நான் மெயில் ஐடிக்கு மெயிலாக சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனலில் வீடியோஸாக போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பை.